சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். முக்தரை பகைவர் என்றும் மூர்க்கரை உறவர் என்றும் பித்தராய் அநேக ஜன்மம் பிறந்து இறந்து உழலுவோர்க்கு பக்தியால் யோகம் காட்டி யோகத்தால் ஞானம் காட்டும் சத்திய ஞானானந்த சத்குரு பாதம் போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். தினமலர் ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம். அண்டமும் பிண்டமுங்கிற பகுதியே புரியிறாப்புல சொல்லணும்னா, இறைவனுக்குள் மனிதன், மனிதனுக்குள் இறைவன். இதுதான் அண்டமும் பிண்டம். நம்ம பகவானுக்குள்ள தான் நம்ம இருக்கோம், நமக்குள்ள பகவான் இருக்கார் இல்லையா? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், உபனிஷத்துல இருக்கிற உதாரணம் தான். வெட்ட வெளி இருக்கு, ஒரு காலி பானை இருக்கு. பானைக்கு வெளியில இருக்கிற வெளி, பானைக்குள்ள இருக்கிற வெளின்னு ரெண்டா பிரிக்கிறோம். உண்மையிலே ரெண்டு வெளி இல்லை, பானையால் ரெண்டா தெரியறது. பானையை உடைச்சுட்டா எது இருந்ததோ அதுவே இருந்ததுங்கிறாப்பல இந்த வேறுபாடு அப்படிங்கிறது எதனால உண்டாருது? நமக்கும் இறைவனுக்கும்னா ஆணவத்தினால உண்டாருது. ஷிர்டி சாய்பாபா சொல்றார், அந்த பக்கம் நீ இருக்க, இந்த பக்கம் நான் இருக்கேன், நடுவில் ஒரு செவுரு நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கிறது. அந்த செவுரு என்ன தெரியுமா? அகங்காரம். இந்த ஆணவத்தை நீக்கிவிட்டா இறைநிலை அடையலாம் அப்படிங்கிறது தான் இதோடைய அடிப்படை தத்துவம். அப்போ இடையறாத தெய்வீக சிந்தனை, இன்னும் பிராக்டிக்கலா சொல்லப்போனா இடையறாத நல்ல எண்ணங்கள், நல்லதை நினைத்தல், நல்லதை பேசுதல், நல்லதை செய்தல்னு இருந்துட்டா வாழ்க்கை தெய்வீகமாக மாறிவிடும். கண்ணன் கடலினை நண்ணும் மனமுடையீர் எண்ணும் எண்ணம் திண்ணம் நாரணமே அப்படின்னு ஆழ்வார் சொல்ற. எப்பவும் எண்ணமெல்லாம் கண்ணனேன்னு இருக்கணும், சித்தமெல்லாம் சிவமயமேன்னு இருக்கணும் இல்லையா? எல்லா மக்களுக்கும் நன்மை செய்யறதுக்காக தான் நான் பிறந்திருக்கேன், என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு இருக்கணும். அப்படி இருந்துட்டுன்னா தெய்வீக நிலை அடைவதுங்கிறது தனி பிரயத்தனமே வேணுங்கிறது இல்லை. காட்டில் போய் தபஸ் பண்ணணும், மனசை ஒடுக்கணும், அது ஒரு காலம். இன்னைக்கு காடுகளே இல்லை, கான்கிரீட் ஜங்கிள்னு சொல்லக்கூடிய நகரங்கள்ங்கிற நரகங்கள்ல தான் வசிக்கிறோம். இப்ப தபஸுங்கிறது என்ன? சத்குரு ஞானானந்த சுவாமி சொல்றார், உனக்கு நேரக்கூடிய இன்னல்களை சகித்து கொள்வது தவம்னு சொல்ற, பிறருக்கு இன்னல் செய்யாமல் இருப்பது தவம்னு சொல்ற. இதை கடைபிடிக்க முயற்சி பண்ணணும். அப்போ எண்ணம்ங்கிறது தான் ஒருத்தனை உருவாக்குறது. அந்த எண்ணங்கள் ரொம்ப வலிமையானவைன்னு சொல்றான். இப்போ நாம பேசுறது பதிவாயின்னு இருக்கு இல்லையா? அது மாதிரி ஒத்தொத்தருடைய எண்ணமும் இங்க இருந்து கிளம்பி இந்த அட்மாஸ்பியர்ல, காஸ்மிக்ல போய் ரெக்கார்ட் ஆறுதான். அங்கேயே இருக்கு, எண்ணங்களுக்கு அழிவில்லைன்னு சொல்றா. அது என்ன ஆறுதுன்னா, இதே மாதிரி எண்ணங்கள் உள்ள உலகத்தில் எத்தனை பேர் இருப்பாளே. இப்போ நான் ஏழ்மை இருக்கக்கூடாது, மக்கள் எல்லாம் சௌக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் வச்சுப்போமே. அந்த மாதிரி நினைக்கிறவா எவ்வளோ பேர் உலகத்தில் இருக்கலாம். அந்த மாதிரி நினைச்ச மகான்கள், அதுக்கு பாடுபட்ட மகான்கள் எத்தனை பேர் இருக்கலாம். அந்த எண்ணங்கள், அந்த அலைவரிசை அப்படி ஒன்று சேரும் பொழுது எண்ணுகிறவனுக்கே அது பல மடங்காகி திரும்பி வந்து நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன், கையில் காசு இல்லைங்கிறவனுக்கு சூழ்நிலை அமைஞ்சு நல்லது பண்ணுவான். இந்த எண்ணங்களோட சக்தி அத்தனை வலிமையானது விவேகானந்த சுவாமி சொல்ற. அதே மாதிரி கெடுவான் கேடு நினைப்பான்னு கெட்டதை நினைச்சா, நான் யாருக்கோ கெடுதல் பண்ணுன்னு நினைக்கிறேன், சூழ்நிலை இல்லை, எனக்கு மட்டும் சூழ்நிலை அமைவிட்டேன், நான் அவனை என்ன பண்றேன் பார் அப்படின்னா இந்த எண்ணமும் போயிடும், அட்மாஸ்பியர்ல இருக்கும். அந்த மாதிரி நெகட்டிவா எதிர்மறையா நினைக்கிறவாரோட எண்ணங்கள்லாம் ஒன்று சேர்ந்து திருப்பியும் பூமராங் மாதிரி இவனுக்கே வரும்.
இதெல்லாம் நிறைய பார்க்குறோம் நடைமுறை வாழ்க்கையில். பிரத்தியாருக்கு தீங்கு நினைச்சவாள்லாம் பின்னாடி அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டா, எப்படி சீரழிஞ்சு போனாங்கிறத பார்க்குறோம். நல்லது பண்ணவாள்லாம் சோதனைகளை தாண்டி எப்படி ஜெயிச்சாங்கிறத பார்க்குறோம். சம்பவங்கள் சரித்திரங்கள்லாம் அதுக்கு பிரமாணமாக இருக்கு. அப்போ நல்லதை நினைக்கணும், தெய்வீக சிந்தனை இருக்கணும். யாருக்கு எது செஞ்சாலும் அவர்கிட்ட பலனை எதிர்பார்க்கக்கூடாது. பலன் என்ன? ரொம்ப நன்றி சார், தேங்க்ஸ், அது கூட வேண்டாம், நான் அது கூட எதிர்பார்க்கல. அப்புறம் தானே நான் ஒரு சந்தர்ப்பம்னு வந்தால் அவன் எனக்கு திருப்பி செய்ய வேண்டாமா, நான் அப்போ செஞ்சேனே, இந்த பேச்சுக்கு இடம் இல்லை. இந்த சேவையை வழிபாடாக செய்கிறது. ஒருத்தர் செஞ்சுட்டா அதனால அவளுக்கு நமக்கும் ஒரு ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட்னு வருது பார்த்தா, இதுக்கு தான் பாசம்னு பேர். அன்புனால பண்ணிட்டோ அப்படியே விட்டுணும். இப்போ ட்ரெயினில் வந்துட்டு இருக்கேன், யாரோ ஒரு ஏழை பையன் பசிக்கிறதுங்கிறான், என்கிட்ட சாப்பாடு இருக்கு, இந்தாப்பான்னு கொடுத்துட்றேன். இல்லை பணம் இல்லை, பணம் தரேன், சாப்பாடு இல்லை, இந்தா வச்சுக்கோ, கொடுத்துட்றேன், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு கொடுத்துட்டேன், ராத்திரி என்ன பண்ணுவான், நாளைக்கு என்ன பண்ணுவான், இவனுக்கு குடும்பம் யார் யார் இருக்கா, அவள்லாம் பட்டினி கிடந்தா என்ன பண்ணுறது, இப்படின்னு நான் ரயிலேருந்து இறங்கி போனேன்னா பிரயாணம் பாதிக்கப்பட்டுடும். புரியுறதா? செஞ்சுடும். செஞ்சேன்னு மாறுதட்டிக்க வேண்டாம். கடவுளுடைய கருணை. ஞானானந்த சத்குரு சொல்லுவார், இல்லை என்று கேட்பின் கொடுத்து விடு, கொடுக்கப்பட்டவன் தான் நீ இல்லை அவன் என்று நினைத்து விடும்பர். பகவானோட காசு பகவான் அவனுக்கு கொடுக்குறாரு, நீ வாங்கி இப்படி கொடுக்குற, நீ பெருமை தட்டிக்காத. அது ஒண்ணு. அடுத்தது, அது பின்னாடியே போறதுக்கு முயற்சி பண்ணாது, அது அந்த செயலோடு நிறுத்திடணும். இதுக்கு ஒரு சரித்திரமே பாகவதத்தில் இருக்கு. இந்த எண்ணங்கள் வலிமையானது, எண்ணங்கள் தொடர்புள்ளது, தொடர்ந்து வரக்கூடியது, பிறவியே கொடுக்கக்கூடிய அல்லது பிறவியை எடுக்கக்கூடிய, பிறவியை மாற்றக்கூடிய வல்லமை எண்ணத்துக்கு உண்டு. எண்ணத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப சாப்பிட்ற சாப்பாடை பொறுத்து உடல் ஆரோக்கியம் வருவது போல, உள்ளுக்குள்ள போற விஷயங்களுக்கு ஏத்தாப்புல மனசுடைய ஆரோக்கியமும் ஆரோக்கிய குன்றுதலும் ஏற்படும். ஆகாரம்னா என்ன அர்த்தம்? இன்டேக்குன்னு அர்த்தம். வாய் வழியா சாப்பிடுறதுன்னு அர்த்தம் இல்லை. கண்ணால ஒரு நல்லதை பார்க்குறேன், காதால ஒரு நல்லதை கேட்குறேன் இல்லையா? கோவிலுக்கு போகிறேன், பெருமாளுக்கு பிரமாதம் அலங்காரம் பண்ணியிருக்கா, அப்படியே பச்சை கற்பூர வாசனை கமகமான் இருக்கு, துளசி மாலை போட்டிருக்கா, பூஜையை பார்த்தேன், கற்பூர ஆர்த்தி பார்த்தேன், தீர்த்த பிரசாதம் வாங்கிட்டேன், மனசு அப்படியே நிறைஞ்சு அமைதியாக ஒரு ஆனந்தம் ஏற்படுறது இல்லையா? இதே ஒரு துக்கமான இடத்துக்கு போகிறோம், அங்கே ஒரு கோரமான காட்சியை பார்க்குறோம், மனசு அந்த வேதனை வருது இல்லையா? எல்லாம் இன்டேக், உள்ள போய் பதிகிறது இல்லையா? இது இந்த லைஃப்ல கனவுல விடுறது. சில சமயங்கள்ல அதை தொடர்ந்து ஏத்தியா மனசுல பதியும் போது அதுக்கு வாசனாசுன்னு சொல்லுவா. வாசனைகள், பதிவுகள், இது மறுபிறவிக்கு காரணமா இருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதை ஆசைகள் அற்று போகிற வரையில் பிறவி உண்டு. ஆசைங்கிறது ஒரு எண்ணம் தானே. இப்ப எண்ணம் அற்று போகிற வரையில் பிறவி உண்டு. அப்ப இது எப்படி தவிர்க்கிறது? எண்ணங்கள் பூராக தெய்வீகமாகவும் தியாகமயமாகவும் எதிர்பார்த்தல் இல்லாமல் இருந்துட்டா பிறவி இல்லை. அவ்வளவுதானே.